கழகத்தின் வணக்கங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்று மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் நம்முடைய சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றங்களுக்கும் தேர்தலை நடத்திவிட்டால் நமக்கு பல ஆயிரம் கோடிகள் மிஞ்சும் என்ற ஒரு கணக்கை ஒன்றிய அரசு சொல்லிக்கொண்டே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துவிட்டால் ஒவ்வொரு திட்டங்களை செயல்படுத்துகின்ற வேகம் அதிகரிக்கும். திட்டங்களை செயல்படுத்த இருக்கின்ற தேர்தலால் ஏற்படுகின்ற தடைகள் நீங்கிவிடும். மக்களை அவ்வப்போது தேர்தல் என்ற பெயரில் நாம் சந்திக்க வேண்டியதில்லை, மக்களுக்கு இடையூறுகளை கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்ற பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நடத்துவதற்கான சில சட்ட திருத்தங்களை செய்வதற்கான ஒரு அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் அவர்கள் கொண்டு வந்து இன்று அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு விட்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் எதிர்பார்த்ததை போன்ற வரவேற்பு அதற்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. வெளியே சொல்லிக்கொள்கிறார்கள் பெரிய ஆதரவு கிடைத்து விட்டதென்றெல்லாம். இல்லை, உண்மையில் அதற்கான ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான மசோதா சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான மிக மிக முக்கியமான அந்த சூழ்நிலையில் பாஜக கட்சியானது தன்னுடைய எல்லா எம்பிக்களும் அவையில் இருக்க வேண்டும், எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது என்று முன்பே அவர்களுக்கு நோட்டீஸ்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் மிக முக்கியமான அமைச்சரவையை கையாளுகின்ற நிதின் கட்கரி, சிந்தியா, கிரிராஜ் சிங் போன்று பல அமைச்சர்களும் எம்பிக்களுமாக 20 பேர் நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை, இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு இப்போது இருக்கின்ற அந்த கூட்டணிக்கு இப்போது இருக்கின்ற அந்த மெஜாரிட்டி கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. முக்கியமான தலைவர்களான நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்த முக்கியமான இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்காக சட்ட திருத்தங்கள் 2 கொண்டு வரும்போது அவையில் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவையில் இல்லை. இவர்களெல்லாம் இந்த திட்டங்களை, இந்த மசோதாவை எவ்வளவு ஒரு முக்கியமானதாக எடுத்திருக்கிறார்கள் என்பது ஐயப்பாடாக உள்ளது. ஒருவேளை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை வந்தால் நாம் எதை இழக்க நேரிடும் என்பதை பற்றி நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கின்றோமா? உண்மையிலேயே நேற்று இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு விட்டிருக்கிறார்கள் என்றால் இதன் வெற்றி இந்திய மக்களின் வெற்றி, இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இந்திய ஜனநாயகத்தில் பன்முகத்தன்மைதான் மிகவும் சிறப்பானதாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியா என்பது ஏதோ ஒரு மொழி பேசுகின்ற, ஒரு கலாச்சாரத்தை கொண்ட, ஒரு மதத்தை கொண்ட, ஒரு சாதியை கொண்ட, ஒரு மொழியை கொண்ட நாடல்ல. பலவித கலாச்சாரங்கள், பலவித பண்பாடுகள், பலவித மொழிகள், பல மதங்கள், பல சாதிகள், இவை அனைத்தும் இணைந்ததுதான் இந்தியா. இதன் பன்முகத்தன்மைதான் உலகமெல்லாம் போற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதை அழித்து விட வேண்டுமென்று துடித்து கொண்டிருக்கின்றது ஒன்றிய பாஜக அரசு.
எல்லாம் ஒற்றைத்தன்மையை கொண்டு வர வேண்டும், எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒரே இனத்தோடு இருக்க வேண்டும், ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும், ஒரே கலாச்சாரத்தோடு இருக்க வேண்டும், ஒரே மொழியை பேச வேண்டும், ஒரே கட்சியை இந்த நாட்டில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று இவர்கள் தங்களுடைய இந்த புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தை சீரழிக்கும் முயற்சியில் முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. சாதாரணமாக பாஜக கட்சியிலிருந்து பல முன்னணி முதிர்ந்த தலைவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். தலைமை பொறுப்பிற்கு அவர்கள் வர முடியாத அளவிற்கு வயதை காரணங்காட்டி அவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது இந்த இன்னும் ஒரு வருடம் இருந்தால் நரேந்திர மோடி அவர்களுக்கும் 75 வயது நிறைவடைந்துவிடும். அந்த வேளையில் நிச்சயமாக அவர் மாற்றப்பட வேண்டும். இன்னொருவர் அவருடைய கட்சியின் கொள்கை என்றால் இன்னொருவர் அந்த இடத்திற்கு வர வேண்டும். இதுதான் உண்மை. ஆனால் இதிலிருந்து எப்படியாவது வெளியே வந்து இந்த 5 வருடங்கள் ஆட்சி பொறுப்பை தன் கையில் வைத்திருக்க வேண்டும் என்பதில் மிக திறமையாக அவர் செயல்பட்டு ஆர்எஸ்எஸ்ஸை அதற்கு பணிய வைத்திருக்கின்றார் என்ற ஒரு செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த முறை வந்துவிட்டால் அதை ஒரு அதிபர் ஆட்சியாக பிறகு மாற்றிவிடலாம், ஒரு சர்வாதிகார ஆட்சியாக மாற்றிவிடலாம் என்று நினைத்து கொண்டுதான் இந்த செயல்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு நம்முடைய நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி முறையை இவர்கள் வைத்து விடுவார்கள். ஏன், ஒருவேளை மோடி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் இந்த நாட்டின் பிரதமராகவோ அல்லது அதிபராகவோ நீடிக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை இவர்கள் செய்து விடுவார்கள். எப்படி ரஷ்யாவில் புட்டின் தொடர்ந்து அதிபராக இருக்கின்றாரோ, எப்படி சீனாவில் ஜின்பிங் தொடர்ந்து அதிபராக இருக்கின்றாரோ, வட கொரியாவில் எப்படி ஒரே ஒருவர் அதிபராக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாரோ, அதே போன்ற ஒரு சூழ்நிலையை நம்முடைய நாட்டிற்குள்ளால் கொண்டு வர இவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இங்கு நம்முடைய ஜனநாயகம் உண்மையிலேயே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, மக்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இவர்கள் இதில் லாபக் கணக்கை சொல்கின்றார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துவிட்டால் நம்முடைய செலவுகள் குறைந்துவிடும். கடந்த 10 வருடங்களில் 25 லட்சம் கோடிக்கு அதிகமான தனியார் கடன்களை, கார்ப்பரேட் கடன்களை இவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருகின்றது. இப்படி பல லட்சம் கோடிகளை தனி நபர்களுக்காக, கார்ப்பரேட் நண்பர்களுக்காக தள்ளுபடி செய்கின்ற இவர்கள் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்தில், இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்தில் அவர்கள் இந்த செலவுகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் பொருள். இந்த மசோதாவானது ஒருவேளை நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டால் நாடு ஒரு அராஜக போக்கை நோக்கி, ஒரு சர்வாதிகாரத்தில் போக்கை நோக்கி சென்று அழிய நேரிடும். எங்களுடைய ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு சர்வாதிகாரம் தலைநிமிர்ந்து நம்முடைய நாட்டை அழித்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே போன்று இந்த அரசியலமைப்பை உருவாக்கியவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்ட ரீதியான பாதுகாப்பு அனைத்தும் ஒழித்து கட்டப்படும் என்பது ஒரு மறக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. அதாவது நம்முடைய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் ஏற்படுத்திய சட்ட அமைப்புகளை எல்லாம் சிதைத்து இவர்கள் என்ன விரும்புகிறார்களோ, நீங்கள் இதைத்தான் சாப்பிட வேண்டும், நீங்கள் இதைத்தான் பேச வேண்டும், நீங்கள் ஒரு மொழியைத்தான் பேச வேண்டும், நீங்கள் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீங்கள் இப்படிப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும், நாங்கள் சொல்கின்ற கலாச்சாரம் பண்பாடுகளைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், நாங்கள் சொல்கின்ற மதங்களைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் இரண்டாவது குடிமகன்களாக இங்கு வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் இன்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பன்முகத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை அழிக்கப்பட்டுவிடும்.
அதுதான் இவர்கள் திட்டம் போடுகிறார்கள். அந்த திட்டத்தை நிச்சயமாக நாம் முளையிலே கிள்ளி எறிய வேண்டும். ஒருவேளை இந்த மசோதாவானது வெற்றி பெற்று வந்தால் நம்முடைய மாநிலங்களுடைய உரிமைகள், தேவைகள் மழுங்கடிக்கப்படும் என்பதுதான் உண்மை. மாநிலங்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு, மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு, எல்லாவற்றிற்கும் ஒற்றை தலைமையை நோக்கி கையேந்தி நிற்கின்ற ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்க நினைக்கின்றார்கள். இங்கு இந்த நாட்டின் மிக பெருமை என்பது பல மொழி பேசுகின்ற மாநிலங்கள் தங்களுடைய உரிமையை தக்க வைத்து கொண்டு தங்களுடைய மக்களின் தேவைகளை, அவருடைய கலாச்சாரம், அவருடைய பண்பாடு, அவருடைய மொழி தாகம், இப்படி அனைத்தையும் அந்த மாநில அரசுகள் தான் புரிந்து கொண்டு அதற்கேற்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையை உடைத்தெறிந்து இந்தியா என்றால் ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டிற்குள் அமெரிக்காவை போன்று ஒரு மொழி தான் இருக்க வேண்டும், இல்லது ரஷ்யாவை போன்று ஒரு மொழி தான் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இவர்கள் கதை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் அந்தந்த மொழிகள் பேசப்படுகின்றன, அந்தந்த கலாச்சாரங்கள் தான் இருக்கின்றனவே தவிர எந்த நாட்டிலும் எந்த மூலையிலும் ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு இருப்பதே இல்லை. இருந்ததும் இல்லை, அது வாழ்வதும் இல்லை. காரணம், ஒவ்வொரு இடத்திற்கு இடம் மாறுபடும் போது அவர்களுடைய பேச்சுத்தன்மை மாறுகின்றது. ஒரே மொழியானால் கூட அதில் அவர்கள் பேசுகின்ற விதங்கள் பல விதங்களாக இருக்கின்றன. அதனுடைய குமரி மாவட்டத்தில் பேசுகின்ற தமிழ் சென்னையில் பேசப்படுவதில்லை, சென்னையில் பேசப்படுகின்ற தமிழ் மதுரையில் பேசப்படுவதில்லை, மதுரையில் பேசப்படுகின்ற தமிழ் கோயம்புத்தூரில் பேசப்படுவதில்லை. ஒவ்வொரு இடத்துக்கிடம் அந்த மொழியே மாறுபட்டு கொண்டு தான் இருக்கின்றது. ஒற்றை மொழியானாலும் அது அங்கு மாறுபட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் மிக்க, ஒரு பன்முகத்தன்மை மிக்க ஒரு நாட்டில் ஒரே ஒரு மொழியைத்தான் நீங்கள் பேச வேண்டும் என்று இன்று எப்போதும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இந்தியை பேசுங்கள், இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள், சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி நம்மை எப்படியெல்லாம் நமக்கு அந்த மொழி திணிப்பை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். இரட்டை மொழி, அதாவது தமிழ் ஆங்கிலம் என்று நாம் இன்று கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதனால் நாம் உயர்ந்த பலன்களை அடைந்திருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. நம்முடைய நாட்டிலிருந்து பல லட்சம் மக்கள் இன்று வெளிநாடுகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றால் காரணம் என்ன? இங்கு வேலைவாய்ப்பின்மை சதவீதம் மிக அதிகமாக இருக்கின்றது என்ற காரணத்தால் தான் தாங்கள் வாழ வேண்டும், தாங்கள் செய்கின்ற வேலைக்கான சரியான ஊதியம் கிடைக்க வேண்டும் என்ற பல எண்ணங்களை முன்வைத்துத்தான் மக்கள் வெளிநாடுகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவை இந்தியோ சமஸ்கிருதமோ அல்ல, ஆங்கிலம் தேவை. அதைத்தான் நாம் இங்கு இரட்டை கல்வி முறையை வைத்து அந்த இடத்தை மக்களுக்கு நாம் கொடுத்ததால் தான் நம்முடைய மக்கள் இன்று வெளிநாட்டில் சென்று வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றார்கள், வலிமையாக உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வலிய அவைகளிலெல்லாம் அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் என்றதற்கு காரணம் அந்த இரட்டை மொழி தமிழ் மற்றும் உலக மொழியான ஆங்கிலத்தை நாம் ஏற்றுக்கொண்டதால் தான். நம்மிடம் இந்தியை இவர்கள் ஏன் திணிக்கிறார்கள் என்பதற்கான காரியங்கள் கூட சரியான ஒரு இதற்காகத்தான் இந்தி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி இவர்கள் சொல்வதில்லை. 60, 70, 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்தி தெரியாது என்பதற்காக நாம் எங்கும் நாம் பின்தங்கியதாக தோன்றவில்லை. காரணம், தமிழர்கள் இந்தியாவிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி உயர்ந்த இடத்தில் தான் இருக்கின்றார்கள். உயர்ந்த இடங்களை இவர்கள் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். உயர்ந்த இடங்களை நோக்கி இவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற ஒரு நாட்டில் இவர்கள் தங்களுடைய ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை ஆட்சி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்மை நகர்த்துவதற்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வருகிறார்கள். இதை முளையிலேயே நாம் கிள்ளி எறிந்துவிட வேண்டும். இது எப்போதும் நம்முடைய நாட்டிற்கு ஆபத்தானது. நம்முடைய பன்முகத்தன்மை, நம்முடைய பல கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மொழிகள் அனைத்தையும் இவர்கள் சிதைப்பதற்காக திட்டம் போடுகிறார்கள்.
மாநிலத்தின் உரிமைகளை பறிப்பதற்காகவும் மாநிலத்தின் தேவைகளை இவர்கள் மறுப்பதற்காகவுமான ஒரு திட்டத்தை போட்டு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னால் இப்படி நடந்ததா என்றால் நடந்தது. அது தோற்று போனதால் தான் அந்த முறை நம்மிடமிருந்து மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நடைமுறைக்கு வந்து ஒரு ஒன்றிய அரசு வீழ்ச்சி அடைந்தால் எல்லா மாநிலங்களும் ஏன் வீழ வேண்டும்? அதற்கான என்ன தேவை இருக்கின்றது? அப்படி என்றால் அந்த இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநில ஆட்சிகளும் வீழ்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள். அதுதான் மிகவும் ஆபத்தானது. நம்முடைய ஜனநாயகத்தின் கேலிக்குத்தான ஒன்றாகத்தான் அது இருக்கும். ஒரு ஒன்றிய அரசு 5 வருடம் ஆழ முடியாமல் வீழ்ச்சியுற்றால் மாநிலங்களும் அதனுடன் சேர்ந்து வீழ வேண்டும் என்ற இந்த கருத்து திணிப்பானது மிகவும் ஆபத்தானது என்பதை இந்திய மக்கள் உணர வேண்டும். கார்ப்பரேட்டுகளுக்கு லட்சம் கோடிகளை வாரி இறைப்பவர்களுக்கு இந்திய தேர்தல் நடைமுறை வந்தும் ஜனநாயகத்தை காப்பதற்காக பல லட்சங்களை கோடிகளை செலவு செய்யலாம். ஆனால் இந்த லட்சம் கோடிகள் செலவு என்று சொல்கிறார்கள். இவர்கள் செய்யவில்லை, அரசும் செய்வதில்லை. அரசு செய்வது மிக குறைந்த அளவுதான். கடந்த தேர்தல் 60,000 கோடியை செலவு செய்திருக்கின்றார்கள் என்றால் அதில் ஒரு குறைந்த பகுதி தான் அரசு செய்கின்றது. மீதி எல்லாம் கட்சிகள் செய்தது. கட்சிகளின் தனிநபர்கள் செய்த செலவுகள் எல்லாம் சேர்ந்து தான் 60,000 கோடியை இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இங்கு ஏதோ இந்தியாவில் பணம் எல்லாம் தேர்தலுக்காக செலவழிக்கப்படுகின்றது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என்று ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நினைப்பதெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துவிட்டால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் வாங்கிவிடலாம், எல்லா எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் ஒரே நேரத்தில் விலை கொடுத்து வாங்கிவிடலாம், அவ்வப்போது நாம் நின்று கை நீட்ட வேண்டிய தேவையில்லை, எப்படியெல்லாம் திட்டம் போடுகிறார்கள். அந்த திட்டத்தின் விளைவுதான் இந்த மசோதா கொண்டு வந்திருப்பது. இதை இந்திய மக்கள் ஜனநாயகத்தை வலுவாக்கச் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற இந்திய மக்கள் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும். இந்த தேர்தல் முறை நம்ம நாட்டிற்கு தேவையில்லை. ஒரே நாடு ஒரே செயல், ஒரே மதம், ஒரே மொழி, எதுவும் நமக்கு தேவையில்லை. பன்முகத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்முடைய சிறப்பு. அதை பாதுகாக்க நாம் கடைசி வரை போராட வேண்டும். மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மாநிலங்கள் எப்போதும் மாநிலங்கள்தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய வரங்களாக அமைந்திருக்கின்றன. ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி சிறப்பாக செயல்பட்டால்தான் ஒரு நாடு வளர்ச்சியடைய முடியும் என்பதை என்று இவர்கள் உணர்கிறார்களோ அன்றுதான் இந்த தேர்தல் நடைமுறையை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லாத வரைக்கும் நான் தான் சர்வாதிகாரி, நான் தான் பெரியவன் என்று நினைக்கின்ற இடத்திலிருந்து தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் நமக்கு எந்த லாபங்களும் ஏற்படப் போவதில்லை. நம்முடைய ஜனநாயகம் சிதைக்கப்படும், சர்வாதிகாரம் மறந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒற்றை மொழியும் நமக்கு தேவையில்லை, ஒரு பண்பாடும் நமக்கு தேவையில்லை, ஒரு கலாச்சாரமும் தேவையில்லை. அவரவர் கலாச்சாரம் அவரவர் பண்பாடில் நாம் வாழ்ந்து நிற்போம். இந்தியா பன்முகத்தன்மையோடு தான் பெருமை பெற்றிருக்கின்றதே தவிர ஒரே மொழியாலோ ஒரே கலாச்சாரத்தாலோ ஒரே பண்பாடாலோ பெருமை பெற்றதல்ல. இந்தியாவின் பெருமையே பன்முகத்தன்மை, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. அதை நிலைநாட்ட நாம் போராடுவோம். இந்திய ஜனநாயகத்தை காப்போம். இந்திய மக்களின் ஒற்றுமையை நாம் காக்க வேண்டுமென்றால் ஒரு மொழி தேவையில்லை, ஒரு மதம் தேவையில்லை, ஒற்றை தலைமை தேவையில்லை, ஒற்றை கட்சி ஆட்சி முறை தேவையில்லை, ஒரே சட்டங்கள் எல்லா இடங்களிலும் செல்லுபடியாவதில்லை. இங்கு பலமுறை சொல்கிறார் 370 பற்றி. காஷ்மீரில் 370 நீக்கிவிட்டோம், அங்கு யார் வேண்டுமானாலும் சென்று நிலம் வாங்கிக் கொள்ளலாம். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஏமாற்றுத்தனத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய நாட்டில் பல மாநிலங்களில் இருக்கின்றன. நாம் அங்கு சென்று நம்முடைய நம் நிலங்கள் வாங்க முடியாது, அங்கு விற்கவும் முடியாது. வெளியில் இருந்து வருபவர்களுக்கு விற்கவும் முடியாத சூழ்நிலை இந்திய நாட்டில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏதோ காஷ்மீரில் ஒரு இடத்தில்தான் இருப்பதாக இவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நாகாலாந்திற்கு தனி சட்டங்கள் இருக்கின்றன, தனி கொடி இருக்கின்றன. இதையெல்லாம் இவர்கள் வெளியே சொல்வதில்லை. வடகிழக்கு மாநிலங்களுக்கென்று தனித்தனியான செயல்பாடுகள் இருக்கின்றன. நம்முடைய ட்ரைபல்ஸ், அதாவது பழங்குடி
காடையும் காடை ஒட்டி வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்றார்களே, அந்த பகுதிகளில் நாம் சென்று நிலம் வாங்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இருக்கின்றது. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் நாம் நிலங்களை வாங்க முடியாது, விற்கவும் முடியாது வெளியாட்களுக்கு என்ற சூழ்நிலை இருக்கும்போது, காஷ்மீரில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருப்பதாக மக்கள் முன்னால் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். இவர்கள் பொய் சொல்கிறார்கள். பல இடங்களில் இருக்கின்றன. 200க்கும் அதிகமான இடங்கள் நாம் நிலம் வாங்க முடியாது, வெளியிலிருந்து சென்று நிலம் வாங்க முடியாது. ஆனால் காஷ்மீரில் மட்டும்தான் இருக்கின்றது என்று கதை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். 370 அவர்கள் நீக்கியது ஏதோ பெரிய சாதனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய சாதனை ஒன்றுமில்லை. நேற்று என்ன இருந்ததோ அதை தான் இன்றும் இருக்கின்றது. அவர்கள் காஷ்மீர் அப்போது இப்போது அவருடைய மக்களின் உண்மையான தேவைகளை எந்த அரசுகளும் புரிந்து கொண்டதில்லை என்பதுதான் உண்மை. இதற்கு முன்னால் ஆண்ட அரசுகளானாலும் சரி, இப்போது ஆட்சி செய்கின்ற அரசானாலும் சரி, அவருடைய மக்களின் தேவைகள் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. எனவே இந்த நாட்டின் பன்முகத்தன்மை சிதைப்பதற்கான ஒவ்வொரு செயல்களையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான முதல் முன்னெடுப்பாகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவர் ஏற்கனவே தொடங்கிவிட்டார்கள். ஒரே மொழி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே அப்படி எல்லாம் ஒரே 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 ஒன்று 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 என்று தான் இவர்கள் இருக்கின்றார்கள். அங்கிருந்து நாம் ஆபத்தை துவங்கி வைத்து விட்டார்கள். அதை தொடர்ந்து செயல்படுத்த மிக முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி இந்த மசோதாவை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் எதிர்ப்போம், இதை தடுப்போம். இது நமக்கு தேவையில்லை. மாநிலங்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால், மாநிலங்களின் நம்முடைய நாட்டின் பன்முகத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால், இப்போது நடைபெறுகின்ற இந்த தேர்தல் நடைமுறையானதுதான் சரியானது என்பதை உணர்ந்து மக்கள் அனைவரும் ஜனநாயகத்தையும் இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையும் காக்க ஒன்றுபட்டு போராடுவோம். இதை நாம் தடுப்போம். முளையிலேயே கிள்ளி எறிவோம். நாம் ஜனநாயகத்தை காக்க அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெற்றால் அது மக்களின் வெற்றியாக இருக்கும், நாட்டின் வெற்றியாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம்.